மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். மூதூர் தாகா நகர்ல இரட்டை படுகொலை. 15 வயது சிறுமி சம்ஹாஹானி கைது செய்யப்பட்ட சம்பவம். சம்ஹாஹானிக்கும் இந்த இரட்டை படுகொலைக்கும் என்னதான் சம்பந்தம்? யார் இதை செய்திருப்பார்கள்? உண்மையான குற்றவாளி யார்? அப்படின்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. மூதூர் பிரதேசத்தை அதிர்ச்சியில் ஆக்கிய ஒரு சம்பவம். ஒரே நாள்ல ஒரே இரவுல வயது முதிர்ந்த ராஜேஸ்வரி 68 வயது, அவருடைய சகோதரி ராஜகுமாரி 74 வயது, 2 பேரும் 4:30 மணி அளவுல படுகொலை செய்யப்பட்டதாகவும், கூரிய கத்தியினால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாகவும், கூடையே இருந்த சம்ஹாஹானி தனது கைகள்ல பலத்த காயங்களோட மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். போலீசாருக்கு தகவல் சொல்லப்பட்டது. போலீசார் அதிகாலையில இருந்தே பரபரப்பாக இது எப்படி நடந்திருக்கும், இந்த விசாரணை எங்க தொடங்குற, எப்படி கண்டுபிடிக்கிற, நாட்டுல பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கொலை சம்பவங்கள் நடக்குது, இதை எப்படி கண்டறிகிற அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் அவங்களோட மண்டைய கொடைய ஆரம்பிச்சு. முதல் கட்டமாக குடும்ப பிணக்கீடு இருக்குமா அப்படின்ற, குடும்ப விரோதங்களை யார் பழித்தித்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்த முதலாவது உள்வாங்குறாங்க. அப்படி பார்த்தா எதுக்கு சம்ஹாஹானியை மட்டும் விட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு பலத்த சந்தேகம் அங்க நிக்குது. அந்த ஒரு விஷயத்தையும் கைவிட்டுறாங்க. அதுக்கு பிறகு இப்பதான் போதைக்கு பஞ்சம் இல்லையே, ஐஸுக்கு தான் பஞ்சம் இல்லையே, உண்மையிலே யாராவது திருடுவதற்கு இப்படியான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வருது. இந்த பிரதேசத்துல யாரெல்லாம் போதையோட சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் அவங்களுக்கு அடுத்த ஒரு தொக்கி நிற்கிற ஒரு விஷயம் தான் வயது முதிர்ந்த 2 பேரையும் கொண்டவங்க சாட்சி சம்ஹானி தானே, அவங்க ஏன் உயிரோட விடுவான் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு யோசிக்க வைக்குது. அப்படியாக இருந்தா அந்த ஒரு விஷயம் அங்க நடக்க வாய்ப்பில்லை. அப்ப இது எப்படித்தான் நடந்திருக்கும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு மத்தியில அவங்க ஒரு கணம் யோசிக்கிறாங்க. ஏன் இதை சம்ஹானி செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. வைத்தியசாலையில் இருந்த சம்ஹானிய மாலை பொழுதுல இதனுடைய சூத்திரதாரியாக அல்லது ஒரு சந்தேக நபராக கருதி சம்ஹானிய கைது செய்யறாங்க. இப்ப அந்த பிரதேசத்துல இந்த ஒரு படுகொலைக்கு சம்ஹானி எப்படி காரணமானா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் இப்ப அங்க பேசு பொருளாக மாறி இருக்கு. அதிகாலையில ஒரு கொலை சம்பவம், அந்த அதிர்ச்சியிலிருந்து இந்த கிராமம் மீளல்ல. அதுக்கு பிறகு இதுக்கு காரணமாக இருந்தது சம்ஹானி தான் அப்படின்னு ஒரு விஷயம், அதுவும் 15 வயது குழந்தை எப்படி காரணமாக இருந்தது அப்படின்னு தான் பல பேருடைய மண்டையை இப்ப குடையிற விஷயமா பார்க்கப்படுது. இப்போ உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், படுகொலை செய்யப்பட்ட 2 பேரும் ராஜேஸ்வரி, ராஜகுமாரி, இதுக்குள்ள சம்ஹானி என்ற ஒரு முஸ்லிம் பேர் எப்படி வந்த அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை இருக்கு. அதாவது சம்ஹானியுடைய தாய் ஒரு தாதி, இவ திருமணம் முடிச்சது மூதூர் பிரதேசத்துல ஒரு முஸ்லிம் இளைஞரை. இவங்க திருமண பந்தத்துல இணைஞ்சாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு குழந்தை சம்ஹானி. சம்ஹானி அப்படி வளர்ந்த இந்த சந்தர்ப்பத்துல இங்க பிணக்கு காரணமாக, தகராறு காரணமாக தாயின் தந்தையும் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. தந்தைய பிரிஞ்சு தாயோட வாழ ஆரம்பிக்கிறா சம்ஹானி. இவங்களுடைய தாய் ஒரு தாதி, அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியும், அதாவது சம்ஹானியுடைய அம்மம்மாவும் அம்மம்மாவோட சகோதரியும் தான் அன்றைய நாள் தூங்கியிருக்கிறாங்க. தாய் எங்க போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் என்பதனால டியூட்டிக்காக போய்த்தா. இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த படுகொலை நடந்து முடிஞ்சிருக்குது. இப்ப இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல ஒரு சாதாரண சண்டை அப்படின்னு சொல்லும் பொழுதே, ஒரு வாய்த்தக்கம் பெற்றோருக்கு இடையில வரும் பொழுதே முதலாவது அலறி கத்த ஆரம்பிக்கிறது பெண் குழந்தைகள். அதை கூட சகிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சண்டையாக பார்க்கின்ற இலகிய மனம் படைச்சவங்க இந்த பெண் குழந்தைகள். இந்த ஒரு பெண் குழந்தையால, 15 வயது மதிக்கத்தக்க இந்த பெண் குழந்தையால இந்த ஒரு விஷயத்த எப்படி செய்வதற்கு மனது வந்தது என்பதுதான், இந்த மனமாற்றம் எங்கு ஏற்பட்டது என்பதுதான் இந்த கொலையை தாண்டி ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக மீசான் டிவி பார்க்குது. ஒரு பெண் குழந்தையோட உலகமே தந்தை தான். தந்தையைத்தான் பெண் குழந்தைகள் ஹீரோவாக பார்க்கிறதாக பல ஆய்வுகள் சொல்லுது. பெண் குழந்தை எப்போதுமே தாயை விட தந்தையின் தோல்ல சாயிறத விரும்புமாம்.
தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் வாய்விட்டு பேசுறதுக்கான உறவு தந்தை என்று சொல்லப்படுது. தந்தையின் தோல்ல சாயிறதுல கிடைக்கிற கம்ஃபர்டபிள் தாயினுடைய மடியிலோ தோளிலோ கிடைப்பதில்லை என்று சொல்லப்படுது. அதிகமான நேரங்களை தந்தையோட பெண் குழந்தைகள் கழிக்க ஆசைப்படுறாங்க. வெளி உலகத்தோட தொடர்புகள் வேண்டுமா, தந்தையோட உலகமே போதும், அவ்வளவு அறிவை அந்த பழக்கத்தினூடாக பெற்றுக்கொள்ளுமாம் என்று சொல்லப்படுது. இப்படியான தந்தையினுடனான இந்த உறவுகள் அந்த பெண் குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சிக்கு மிக பக்கபலமாக இருப்பதாகவும் உளவியல் சொல்லுது. எனவே சம்ஹா ஹானி உலகத்தை புரிஞ்ச காலத்திலே, உலகம் தெரிய ஆரம்பிச்ச காலத்திலே தாய் தந்தையுடைய பிரச்சனைகளைத்தான் அவ பார்த்து வளர்ந்திருக்கா. டிவோர்ஸ்ல போறதாக இருந்தா அதுக்கு முதல் பல ஆண்டுகள் அவங்களுடைய பிரச்சனைகள் நடந்திருக்கணும். அவ பருவ வயது அடைஞ்சதுல இருந்து அவ பார்த்த உலகமே பெற்றோருக்கு கிடைக்கிற சண்டை தான். சில சமயம் இந்த சண்டைக்கும் இந்த பிரிவுக்கும் இந்த பெற்றோர் இந்த இந்த அம்மம்மா அவருடைய சகோதரிகள் தான் காரணமாக இருந்திருக்கணும் என்ற ஒரு பதிவினால் சம்ஹா ஹானி இதை செய்தாரா, அல்லது விரக்தியின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாக, மனச்சோர்வின் காரணமாக, என்ன வாழ்க்கடா நீங்க எல்லாம் சந்தோஷம் இருக்கீங்க, நான் சந்தோஷமாக இல்லையே அப்படின்னு நினைச்சு ஏதோ ஒரு வகையில் இவர்களை கொலை செய்துட்டு தானும் தற்கொலை செய்வதற்குத்தான் கையை வெட்டி கொண்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க தொக்கி நிற்கிறத பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் விசாரணையை தான் அந்த ஒரு விஷயம் கொலையா அல்லது மன அழுத்தத்தின் காரணமாக செய்து கொண்ட விடயமா என்பது தெரிய வரப்போகுது. என்னதான் இருந்தாலும் இப்படியான ஒரு சம்பவம் என்ன மெசேஜ சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயம் தேடி பார்க்க வேண்டிய கட்டாய தார்மீக பொறுப்பு இன்றைய சமூகத்துக்கு இருக்கு. அடுத்த ஒரு விஷயம்தான் குடும்பம். தந்தையினுடைய சொந்தங்கள் யாருமே பக்கபலமாக இருந்தில்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. குறிப்பாக தாயினுடைய உறவுகள் ஆறுதலான வார்த்தைகள் எதுவும் சொல்லியதில்லை. இவளுக்கான மாற்று வழிகளை யாரும் கையாண்டதில்லை. தாய் ஒரு தாதியாக இருந்து எவ்வளவு அழகா அந்த குழந்தையை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு விஷயம் நடக்காதனால அது மிகப்பெரிய ஒரு கொலையில முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இதுல இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவி என்ற பந்தம் முறியலாம், அது தொடராமல் இடையில் நின்று விட்டால் குழந்தைகளை தந்தையின் பார்வையிலிருந்து தூரமாக்குகின்ற ஒரு வழக்காரை பார்க்க முடியுது. அந்த ஒரு வேலை இங்க நடந்திருக்கும் என்பது எனது பார்வை. அதுக்கு தடையாக இந்த உம்மம்மாக்கள் இருந்திருக்க வேண்டும், அம்மம்மாக்கள் இருந்திருக்க வேண்டும் என்பது எனது பார்வை. திருமண பந்தம் கணவன் மனைவி என்ற உறவு உங்களுடையது, அதை நீங்க முடிச்சு கொண்டீங்க. தந்தை மகள் என்ற உறவு காலத்தால் அழியாதது, அதை நீங்க பிரிச்சிங்கன்னா அதுல விளைவு இப்படித்தான் அமையும். இந்தியாவில் 2 சம்பவங்கள் நடந்ததை இந்த இடத்துல பதியலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது டிவோர்ஸ் ஆகியாச்சு, குழந்தை தாயோட போயாச்சு, ரொம்ப வசதியான ஃபேமிலி. தந்தையோட குழந்தை பேசுகிறான் என்றதை அறிஞ்ச தாய் ஒரு ட்ரிப்புக்கு ரெடி ஆகிறா. குழந்தைய கூட்டிட்டு போய் பார்ட்ஸா வெட்டி ஒரு ஹோட்டல்ல பார்சல் பண்ணி ஒரு பெட்டியில போட்டு தூக்கி வீச ஒரு பயணத்தை ஆரம்பிச்சா. அதே போல டிவோர்ஸ் ஆகியாச்சு, தாயோட குழந்தை போயிட்டான், பார்க்கணும் தந்தைக்கு. தாப்ப ஏறி வீடேறி தெரியாம குழந்தைய பார்க்க போன இடத்துல பிடிச்சு அடின்னு அடிச்ச சம்பவம் நடந்து இருக்குது. இது பாசத்தின் போராட்டம். இதுக்கு விலை கிடையாது, விலை மதிப்பே கிடையாது. இது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். இந்த பாசங்கள் இல்லைன்னா மனநோயாளிய மனிதன் மாறி போவான் என்பதனால்தான் தந்தை மகள் உறவு, கணவன் மனைவி உறவு முறிந்தாலும் இதை முறிக்க முடியாது என்பதுதான் சம்ஹா ஹான் இந்த உலகத்துக்கு சொன்ன செய்தி என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம், பிரிந்து வாழலாம், ஆனால் குழந்தைகளையும் தந்தையையும் பிரித்து விடாதீர்கள். அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகளை தந்தையிடம் பிரித்தே வளர்க்காதீர்கள். உங்களுடைய உறவு முறிந்தாலும் அதற்கு பிற்பாடு இந்த பெண் குழந்தை அந்த குடும்பத்தோட சேர்த்து வைத்திருக்கலாம், அனுமதிச்சிருக்கலாம், பேச வச்சிருக்கலாம், கதைச்சு வைத்திருக்கலாம், தந்தையோட உறவை பேண வைத்திருக்கலாம். இதற்கு இந்த மதங்களும் தடை கிடையாது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. எனவே நேற்றைய தினம் அந்த குடும்பத்துக்கு மட்டுமல்ல, ஒரு பெண் குழந்தையை பெற்ற ஒவ்வொரு தந்தைக்கும் மிகப்பெரிய ஒரு வலியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் 2 கொலைகள் என்பதை தாண்டி இந்த சம்ஹா ஹானியுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதில் நிச்சயமாக சமூகம் இது போன்ற விஷயங்கள் குறித்து கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம்தான் மீசான் டிவி ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிற விஷயம். இது போன்ற அவலங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு காணொளியும் முடிக்கும் பொழுதும் பிரார்த்தனை. ஆனால் எதுவும் முடிந்ததாக தெரியவில்லை. எனவே சமூகம் விழிப்போடு இருக்க வேண்டும். பள்ளி வாழைகள் சம்பந்தப்பட வேண்டும், கோயில்கள் சம்பந்தப்பட வேண்டும், அனாதைகள் பற்றி சிந்திக்க வேண்டும், விதவைகள் பற்றி சிந்திக்க வேண்டும், அவர்களை உளநிலை பற்றி சிந்திக்க வேண்டும், பாடசாலைகள் கவனம் செலுத்த வேண்டும், நட்பு வட்டாரங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். எனவே இது ஒரு நாளில் எடுத்த முடிவு கிடையாது. கட்டங்கட்டமாக படிப்படியாக
ஒரு இடத்துக்கு வந்துதான் இந்த ஒரு விஷயம் நடந்து முடிந்திருக்கிறது. எனவே இது போன்றவர்கள் விஷயத்தில் விழிப்போடு இருப்போமாக என்று கூறி மற்றொரு காணொளியிலே சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.